Hello viewers, welcome to itaste. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லொகேஷன்ல இருக்கோம். ஒரு செமையான சாப்பாடு சாப்பிட போறோம். இது வந்து வெண்டிபாளையம் பேர்கேஜ். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சோ இங்க இருக்க டேம்ல ஃப்ரெஷ்ஷா ஃபிஷ் பிடிச்சி குக் பண்றாங்க, ஃப்ரை பண்ணி தராங்க. இங்க ஒரு கடை மட்டும் இல்ல, 4-5 கடை இருக்குதுல்ல. அதுல இந்த ஆத்தா கடை அப்படிங்கிறது ஃபேமஸ். என் பேர் ஜெயந்திங்க. இது வெண்டிபாளையம் பேரேஜ் ஆத்தா மீன் கடை பழனியாண்டவர் உணவகம். கடை ஆரம்பித்து இப்போ 16 வருஷம் ஆகுதுங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட்டு 10 மணி வருது. லோகு இருக்குது, கட்லா இருக்குது, பாறை இருக்குது, நெய் மீன் இருக்குது, கொக்கு மீன் இருக்குது, ஜிலேபி இருக்குது, கறிமீன் இருக்குது, கிழங்கான் சில்லி, கறிமீன் சில்லி எல்லாமே இருக்குதுங்க. மத்தியானம் சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், ஒரு குழம்பு மீன், அன்லிமிட்டெட் சாப்பாடு 60 ரூபா. ஸோ கைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து மீன் சில்லி, அதோட வந்து இது வந்து ஒரு சட்னியும் கொஞ்சம் வெங்காயமும் கொடுத்துருக்காங்க. அந்த சட்னி லைட்டாக வாயில் வச்சு பார்த்தேன், செம்மையாக ஸ்பைஸியான சட்னி. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் ஆனியன்ஸ், தட்ஸ் குட். ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்பைசி சட்னியோட ஆனியன்ஸோட வச்சு சாப்பிடும்போது செம்மையான ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சாப்பாடு உண்மையாக நல்லா இருக்கும். இங்கே குழம்பு மீனில் மண்டை நல்லாயிருக்கும். வறுத்த மீன் எல்லாமே, வறுத்த மீன், லோகு, கட்லா எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். ரெகுலராக நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். ஈரோடு வந்தால் இந்த இடத்துல நாங்கள் ரெகுலராக சாப்பிடுவோம். இங்கே ஒரு 3 வருஷமாக இங்கே சாப்பிட்டுருவோம். ரெகுலராக நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடனே பிடிச்சி உடனே சமைச்சு கொடுப்பாங்க. பின்னாடி அதெல்லாம் ஆஞ்சு உடனே சமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து கட்லா, இது வந்து பாறை, இது வந்து நெய் மீன், இது வந்து ஜிலேபிங்க, இது வந்து கொக்கு மீனுங்கண்ணா. இது வந்து கிராம் கணக்குங்க. எல்லாத்தையும் வைங்க. இப்போ சாப்பிட போகிறோம். ரைஸும் மீன் குழம்பும் போட்டிருக்காங்க. மீன் குழம்புல அப்படியே தலையோட மீன் குழம்பு வந்துடும். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா சூடாக, நல்லா காரமாக, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ரொம்ப புளியெல்லாம் போடாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க.
நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லலாம். இது கொக்கு மீன். எல்லா ஃபிஷ்ஷோடையும் ஒரு சட்னி ஒன்று தந்துருக்காங்க. நல்லா காரமாக சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மீன், இந்த ஃப்ரைட் ஃபிஷ்ஷு, அந்த சட்னி, அந்த ஆனியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட். அந்த மீட்டோட ஃப்ரெஷ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பயங்கர சாஃப்ட். ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். நான் இப்போ வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரைஸோட சாப்பிட்றேன் வித் மீன் குழம்பு. இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ரைடு ஃபிஷ்ஷோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் யூஸ்வலாக மீன் குழம்பே சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது. அது ஒரு மாதிரி பிடிக்கும். பட் இதில் பிடிக்கவே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பீஸ் எல்லாம் 25 ரூபாங்க. ஜிலேபி வந்து 30 ரூபாயிலேருந்து 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் இருக்குங்க. சில்லி வந்து 100 கிராம் 40 ரூபா. கொக்கு மீன் 100 கிராம் 70 ரூபா. சூப்பரான ஒரு லஞ்ச். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீன் குழம்பு, சூடான அந்த மீன் குழம்புக்கும் அந்த ரைஸுக்கும் சூப்பரான மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து எதாவது தலை பீஸ் வேணும்னா தலை பீஸ் தராங்க. இல்லாட்டி வால் பீஸ் வேணும்னா வால் பீஸ் தராங்க. சூப்பராக மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அதிக புளி இல்லை. யூஸ்வலாக மீன் குழம்புனா அந்த அதிக புளியை கரைச்சி ஊற்றி அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை. ஸோ சூப்பர் ஃபுட், செமையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பக்கம் ஈரோடு டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அது வெண்டிப்பாளையம் பேரேஜில் போகும்போது ஆத்தா கடை கண்டிப்பாக இங்கே நின்று சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் ஐ டேஸ்ட். ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மூவியோ இல்லாட்டி நல்ல ஒரு சீரீஸோ எதர் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லாட்டி அமேசான் ப்ரைமில் இல்லாட்டி டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? மூவி சஜஸ்ட் பண்ண போகிறோமா இல்லாட்டி சீரீஸ் சஜஸ்ட் பண்ண போகிறோமா? சீரீஸா? என்ன சீரீஸ்? ஸ்குவிட் கேம். வாவ், ஸ்குவிட் கேம். அது வந்து ஒரு சவுத் கொரியன் சீரீஸ். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் அதுதான் வந்து நம்பர் 1ல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த கேமை பற்றி தான் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கேம்? அந்த டல்கோனா சேலஞ்ச், ரெட் கிரீன் லைட். டல்கோனா சேலஞ்ச். இந்த அது வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இல்லையா? டல்கோனா சேலஞ்சு அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. பட் எனிவே, ஸ்குவிட் கேம் இந்த எபிசோடில் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு சவுத் கொரியன் சீரீஸ். சீசன் 1 தான். சீசன் 2 இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு சீரீஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பாருங்கள். அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பை.